ஜெபம் செய்வோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை, தேவரீர் அருமையான மகிமையும் மாட்சிமை நிறைந்த அதிகாலை வேளையில் எங்களை மீட்கும்படியாக இரட்சகர் கிறிஸ்து இயேசு நீர் பிறந்ததை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடும்படியாக உடைய பிறப்பினா ஆண்டவரே பண்டிகை ஆராதனை வேலைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ராஜா எல்லாவித நன்மையை செய்கிறவராய் தேவரீர் சகலத்தையும் ஆண்டவரே உமக்குரியவர்களை விட்டு எங்களை மீட்கும் பொருளாய் தன்னையே வழியாக கொடுக்கும்படி தியாகத்தோடு வந்த இம்மானுவேலர் இந்த அருமையான ஆராதனை வேளையில் நீர் கடந்து வருவீராக தகப்பனை. தேவரீர் இந்த மகிமையுள்ள ஆராதனையில் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் நாம மகிமைப்பட்டுட்டோம். ஆண்டவரே தேவரீர் நீர் பிரசன்னராகி சகல காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் எல்லாவித வல்லமையினாலும் உடைய பிள்ளைகளோடு இடைபடும், உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். இந்த ஆராதனை வேலை முழுவதிலும் தெய்வ பிரசன்னம் எங்களை நிறைத்து வழிநடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 95வது பாடலை பாடுவோம். பக்தரை வாரும் ஆசையாவலோடும். நீர் பாரும் நீர் பாரும்
குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த நம்பிக்கையோடு அன்பின் நேசரோடு நம் யாவரும் ஒப்புரவாகும்படி முழங்கால் படியிட்டு சிறிது நேரம் அமைதியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பொதுவான பாவ அறிக்கும் ஜெபத்தை கருத்தை உணர்ந்தவாறு சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பு நாடுகளைப் போல நாங்கள் வழியிட்டு வழிகளை போனோம். யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது வருஷத்த கற்பனை குருதமாக குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்தவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பிகளை அறிக்கையிடமே பொறுமையாயும் பாவத்தின் தந்துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து புத்திரர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நம்மில் கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவதும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்மொழி புகழை அறிவிக்கும். தேவனை எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். நம்முடைய ரட்சணியத்தின் மலையை சங்கீதம் பண்ண பாடுவோம் பாருங்கள். துதிக்கிறேன் சந்திக்கும் முன்பாக வந்து
உள்ள தினம் என்றும் என்னுடைய என்றும் சொல்லி என்னுடைய பலனில் அவர்கள் சொன்னதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நின்றவாறே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்கள் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் சங்கீதம் 20 சங்கீதம் 20ஆம் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பரிசுத்த உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபையார் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நம் யாவரும் எழுந்து நின்று
3 வாலிபர் கீதத்தை பாடலாக பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடல். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்
பாடம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரில் எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த ஆவியோடும் கூட இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை.
பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்தை எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கிடவும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேய்ச்சாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதியோட வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தகுடும்படி கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமாக நடக்கும்படி மத ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் காரிய கத்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகியதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அவாசராகிகளுக்கும் மற்ற மனிதருக்கும் பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே, எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட அன்புக்காகவும் கிருபையாத்தனங்களுக்காகவும் மகிமையிடம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருக்கோம். எங்களை இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலே உடைய பெருசாப்படுத்தும். உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். யாவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமையுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்து இயேசுவின் பிறந்த நாளின் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நெருமையான பண்டிகை காலங்களில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 99வது பாடலை பாடுவோம். Bye.
கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் யாவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களையும் அருமையான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர் சொன்னது போல உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை சுகத்திருக்க பண்ணி வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை பெருக பண்ணி நன்மையும் கிருபை நாளும் ஆசீர்வதித்து உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் நாம் ஆண்டவராய் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளுடைய பிறப்பின் செய்திகளை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய செய்திக்கு ஆயத்தமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த அருமையான வசனத்தை மையமாக வைத்து நம்ம ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கொண்டாட்டமானது அல்லது சந்தோஷம், அதிகமாக சொல்லப்படுகிற மிகுந்த சந்தோஷம் இல்லை மனமகிழ்ச்சியின் ஒரு பண்டிகை என்று நம்ம சொல்லுவோம். மனமகிழ்ச்சி இதெல்லாம் யாருக்கு? இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாய் கிறிஸ்து இயேசு பிறந்த நற்செய்தி கடந்து வருது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, வேதத்திலும் சரி, தேவ சமூகத்தில் அதிகமாக சேரின நமக்கு கிறிஸ்துமஸ் எப்படி காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துமஸ் எப்படி அமைய வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ உள்ள நாட்கள் நாம் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அநேக இடங்களில் பயன்படுத்தப்படுகிற காரியங்கள் அலங்காரங்கள், இல்லை உணவு பதார்த்தங்கள், இல்லை இன்னும் அதிகமாக சொல்ல போனால் பரிசு வழங்குதல் போன்ற ஏராளமான காரியங்களால் இப்போ உள்ள காலங்களில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அது கொண்டாடப்படுற விதங்கள் அநேகமாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் மெய்யான இந்த கொண்டாட்டம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு வேத அழகாக இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு நங்கூரம் என்று சொல்லுவோம், அசைக்க முடியாத நங்கூரம் என்று சொல்கிற காரியமான அன்பு செய்வதனால வெளிப்பட்டது தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அழகாக சொல்லப்போனால் அன்பு செய்தல் அப்படின்னாலே ஒரு ஞாபகம் வர்ற காரியம் என்னவென்றால் தியாகத்தின் வெளிப்பாடு தான் அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். அன்பினோட மிகவும் மிகவும் வெளிப்பாடுல அதிகமான காரியம், அன்போட எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லுவோம். அதனுடைய அதிகமான வெளிப்பாடு காரியம் எங்கே வெளிப்படும் என்றால், யார் ஒருவன் தனக்குரியதை தியாகமாக கொடுக்கிறானோ அங்குதான் அன்பானது வெளிப்படுது என்று பார்க்கும். அருமையாக தேவனுடைய மனுஷி ஏமி கார்மைக்கல் என்ற அம்மையார் சொல்லும்போது அழகாக கூறுறாங்க, யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங் பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங் என்ற ஒரு வார்த்தை அழகாக பயன்படுத்த. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அழகாக சொல்லுது, அன்பு செலுத்தாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு செலுத்த முடியாது என்று அழகா தாயார் கூறுகிறார். அதே போல தான் வேதம் சொல்லுது, இந்த கொண்டாட்டம் அல்லது இந்த கிறிஸ்துமஸ் காலம் பண்டிகையின் மிக முக்கியமான காரியங்கள் எதுவாக இருக்கின்றால் கொடுக்கிறது தான் மிக முக்கியமாக இருக்கிறது. மிகுந்த சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக வந்தது. ஆனால் பாருங்க, அதை காட்டிலும் வேதம் சொல்கிற மிக முக்கியமான காரியம், இந்த கொண்டாட்டத்திற்கு மிகவும் ஆரம்பம், பேசிக்னு சொல்லப்படுற ஆரம்பம் காரியம் என்னவென்றால், தேவன் தன் குமாரனை கொடுத்ததினால வருகிற அன்பின் வெளிப்பாடு தான் இந்த பண்டிகை. ஆகையால் வேதம் அழகாக சொல்லுதுங்க, இந்த கொண்டாட்டமானது எப்போ வெளிப்படுமா? கொடுக்கறதுல தான் மிகவும் பூரணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் இந்த பண்டிகை முடிந்து விடாமல், இந்த மனமகிழ்ச்சி முடிந்து விடாமல், இது கடைசி வரை நம்முடைய வாழ்நாளில் இருக்க வேண்டும் என்றால் கொடுக்கறதுல பூரணப்படும் என்று வேதம் காண்பிக்கிறது. அந்த அருமையான காரியங்களை வைத்துவிட்டு இந்த அருமையான ஒவ்வொரு காரியங்களை வைத்து நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, கொடுத்ததினால் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அன்றாய் கர்த்தருடைய பிறப்பில் காணப்பட்ட கொடுக்கிற அனுபவங்கள், எவையெல்லாம் அவருக்கென்று கொடுத்தார்கள், எவை அவர் ஜனங்களுக்கு என்று கொடுத்தார் என்று ஒரு சில காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக மாறுவதற்கு மிகவும் ஒரு ஆரம்பமாக இருந்த கொடுக்கிற அனுபவம், தியாகத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு காரியத்தில் நடந்த ஒரு சில காரியங்களை நாம் இந்த அருமையான தியானித்து நாம் நிறைவு கடந்து செல்வோம். இந்த அருமையான கொடுத்ததினால் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பின் கீழே கிறிஸ்து பிறப்பில் காணப்படும் அவருடைய அன்பின் வெளிப்பாடான கொடுத்த காரியங்கள் ஒரு சில தியானிப்போம். முதலாவது காரியமாக எடுத்து வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த இடத்துல வேதம் அழகா சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வேதம் அழகா சொல்லுது. வேதத்தில் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானதை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். வேதத்தில் சொல்லப்படும் முதலாவது காரியம் குமாரனை கொடுத்தார் என்ற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். முதலாவது காரியம் இந்த கொடுத்ததினால் கொண்டாடும் கிறிஸ்துமஸில் முதலாவது காரியமாய் தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்றிருந்த தன்னுடைய ஒரே நேசகுமாரன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் உலகத்திற்காக, பாருங்க வேதம் தெளிவாக காண்பிக்கிறது, பிள்ளைகளை மீட்கும்படி அவர்களுக்காக மரணத்துக்கும் பாத்திரவானாய் அல்லாத தேவனை, ஒரு பாவம் அறியாத கர்த்தரை உலகத்தில் கொடுக்கிறார். அதைத்தான் அருமையாக நாம் வாசித்த நம்முடைய செய்திக்கு ஆயத்த வசனம் அழகாக கற்றுக் கொடுக்குது. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. தேவனாய் கர்த்தர் தன்னுடைய குமாரனை கனமுள்ளதாக கனப்படுத்த அவர் எவ்வளவோ வித காரியங்களை செய்வதை காட்டிலும் அவர் அதற்கு முன்னதாக அவர் செய்த காரியம் தன் குமாரனை தாரை வார்த்தார் என்று நம்ம சொல்ல வார்த்தை பயன்படுத்தலாம். பாருங்க, அநேக ஜனங்களை மீட்கும்படியாக தீர்க்கதரிசிகள் இல்லை போதகர்கள் அநேகரை அவர் ஏற்படுத்தின போதிலும் கடைசியில் அவர் செய்த காரியம்தான் தன் ஒரே குமாரனை ஆதாம் ஏவாளினால ஆதியில் பிறந்த பாவத்தை மீண்டுமாக இன்னொரு ஆதாமை கொண்டு அவர் மீட்கும்படியாய் அவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று நீங்கள் ரோமரில் வாசிக்க முடியும். அழகாக சொல்லப்படும் பொழுது வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மாமிசத்தில் இருந்த ஆதாம் ஏவாளால் உண்டாக்கப்பட்ட பாவங்கள் ஒவ்வொன்றையும் 5 காரியங்களாக 5 விதமான காரியங்களால் கிறிஸ்து இயேசு மீட்டார். அவைகளிலிருந்து ஜனத்தை அவர் ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தினார். ஆனால் பாருங்க, இதற்கு அவர் கொடுத்த காரியம்தான் தன் ஜீவனையை கொடுத்த காரியம். ஒன்று நம்ம பார்க்க முடிகிறது, பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ஆனால் மற்றொன்று வேதம் சொல்கிறது, அதை காட்டிலும் கிறிஸ்து இயேசு தேவ திட்டத்திற்காக முடிவு பரிந்தும் தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனையை அவர் தந்தார். வேதத்தில் அழகாக சொல்லப்படுது. பாருங்களேன், ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு தன்னை கொடுத்தார் என்பதை அருமையாக ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக கற்றுக் கொடுக்கிறார். வாசித்த 1ஆம் வேத பாடத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. அவருடைய அன்பின் வெளிப்பாடு எங்கு வெளிப்படுகிறது பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பும்போது கூட அவருடைய அருமை அநேக நேரம் ஜனங்களுக்கு தெரியவில்லை. வணங்கா கழுத்துள்ளவர்களாக இஸ்ரவேலர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து சொல்லும்போது, இல்லை அநேக உலகத்தில் பாவம் பெருகி அநேக ஜனங்கள் வழிவிலகி போகும் பொழுது அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தன் சொந்த குமாரனை உலகத்தை மீட்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக காண்பிக்கிறதுங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வேதத்தில் அழகாக அந்த 3 வசனம் சொல்லுதுங்க. பிள்ளைகளைப் போல மாமிசமாய் அவர் மாறி அதே பிள்ளைகளை மீட்கும்படியா அந்த ஜனத்தை மீட்டு ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சகலத்தையும் கொடுத்தோடு மாத்திரமல்லாமல் தன் குமாரனையும் கிறிஸ்து இயேசுவை ஆகிய ஆண்டவரையும் பிதா நமக்காக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவங்களை போக்க தனது சொந்த குமாரனாய் கிறிஸ்துவையே ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தோடு மாத்திரமல்லாமல் பாருங்க, அவர் உலகத்திற்கு வந்து பிறந்து வளர்ந்து அவர் சகல காரியத்தை செய்து ஜனங்களின் பாவத்தை போக்குவதற்காக தன் ஜீவனை விட்டு மீண்டுமாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதி பிதாவின் சித்தம் நிறைவேறி பரலோகத்தில் சென்றிருக்கிறார். ஆனால் பாருங்க, அப்படி ஆண்டவராய் கர்த்தர் அங்கு சென்றதோடு மாத்திரம் வேதத்தில் நமக்கு சொல்லவில்லைங்க, அவர் இன்னும் நமக்காக பரிந்து பேசுவதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை மீட்கும்படியாக பிதா தன் ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாக சொல்லுது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது நமக்கு எவைகள் வெளிப்படுது என்றால், ஆரம்பமாக பிதா தன் குமாரனை கொடுத்ததில் வெளிப்பட்டது. இது நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், நம் தேச ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னும் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்யலை, கொண்டாடவில்லை. ஒரு ஜனக்கூட்டம் மாத்திரம் என்ன செய்ய இந்த பண்டிகைகளை
கொண்டாடி கொண்டு உலகத்திலே அதே போலதாங்க. ஆனால் அன்று கிறிஸ்து இயேசு ஏன் கொடுத்து விட்டு முழுவதுமாக அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல் அந்த திட்டம் இன்னுமாய் தன் ஜனங்கள் மூலமாய் பரலோகம் வரும் வரை கடந்து செல்வேன் என்று விட்டு வைத்து போனார் என்றால் நாமும் அவரை போல மாற வேண்டும். இப்போ உங்களுக்கு புரியுது, அங்கே வேதம் சொல்லுது ஏன் இந்த இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் பிறர் ஜனங்களுக்கு நமக்கு அல்ல. ஏன் நான் முதலாவது அந்த காரியத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம்ம ஆதியில் பாவத்தில் இருந்தோம், மரித்திருந்தோம், நமக்கு அவர் மீட்கவராய் சந்தோஷம் கொடுக்க வந்தார். ஆனால் வேதத்தில் வளரும் பொழுது, வேதத்தை தேரும் பொழுது நாம் எவைகளுக்கு எதுவோ அழைக்கப்படுகிறோம் என்றால் கொடுத்த தேவனை போல நாமும் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த கட்டத்திற்கு முன்னேற நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நம்மை அழைக்கிறது. இன்னுமாக சிறு பிள்ளைகளைப் போல என் குடும்ப வாழ்க்கை கஷ்டங்கள் என் காரியங்கள் எல்லாம் சந்தோஷம் கொடுப்பதாக மாற வேண்டும், ஒளியாக என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் உங்களிடத்தில் கிறிஸ்து இயேசு ஏற்கனவே பிறந்து விட்டார். பின்னர் சந்தோஷம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது, ஒளி இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. என்றால் அவர் ஒளியான் ஆண்டவராய் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிப்பு பெறும்பொழுது பிறந்து விட்டார். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிற காரியம் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவரை போல சகலத்திற்காகவும் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இன்று நம்முடைய தேசத்தில் அநேக ஜனங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடாததற்கு யார் காரணம்? அன்று அநேகர் தங்க வாழ்க்கை கொடுத்தார்கள். நம்முடைய ஆலயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க, அநேக மிஷினரிமார்கள் தங்களை கொடுத்தபடினால் இன்று நாம் அவரை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தபடினால தான் உலகத்திற்கு மீட்பு வந்து. அதே போல் இந்த தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் இல்லை அநேகருக்காகவும் இல்லை அநேக ஜனங்களுக்காகவும் நம்மையும் நம்முடைய காரியம் எவைகளை கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கும் என்று ஆராய்ந்து பாருங்கள். இரண்டாவது காரியமாக வேதம் சொல்கிற திருப்பினர் வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கு வேதத்தில் அழகாக சொல்லப்பட்ட காரியம் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்குது. இதில் பார்க்கும்போது முதலாவது குமாரனை தேவன் கொடுத்தார். இரண்டாவது பாருங்க, குமாரனும் தேவ திட்டத்திற்குமாக தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள், தங்கள் வாழ்க்கையை அநேகர் கொடுத்தார்கள். அது முதலாவது பார்க்கிறது அருமையான தாயார் தான் இந்த மரியாள். லூக்கா 1:28 அழகாக சொல்லப்படுது. வேதம் சொல்லுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க என்று தேவ திட்டத்தை தூதன் மூலமாக மரியாளுக்கு வெளிப்பட்டது நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வெளிப்பட்டது பின்பதாக பாருங்க 38ஆம் வசனம் அழகா சொல்லுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். பாருங்க வேதம் சொல்லுது, ஆண்டவராக கர்த்தருடைய திட்டம் நிறைவேற தன் வாழ்க்கையை கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுது? ஒரு திருமணமாகாத மனக்கோலத்திற்குள்ளாகவே செல்லாத ஒரு தாயார், இந்த தாயார்னு சொல்ல முடியும் என்ற ஒரு அருமையான இந்த மரியாள் தன் வாழ்க்கையில் சகலவற்றையும் அவமானத்தையும் நிந்தையும் தாங்கும்படியாக. இதில் உங்களுக்கு சொல்ல போனால் வேதத்தில் நமக்கு எளிமையான காரியமாக தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கை இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது எத்தனை நிந்தை வந்திருக்கலாம், அவமானம் வந்திருக்கலாம், இல்லை வேதனை வந்திருக்கலாம், இல்லை இந்த திட்டத்தை குறித்து குழப்பங்கள் வந்திருக்கலாம், இல்லை அந்த குழந்தை எப்படியாக அமையுமோ, எப்படியாக அந்த குழந்தை வாழ்க்கை நாம் வளர்ந்து காட்ட போகிறோமோ, இது தேவ திட்டம் எப்படி இருக்குமோ என்று ஒரு காரியமும் தெரியலைங்க. ஒரே ஒரு வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கும்படியா அவளை உயர்த்தி அவளிடத்துல உலகத்தை மீட்கிற குழந்தை வரப்போகுது என்று ஒரு சில சிறிய ஒரு முழுவதுமான வெளிப்பாடு இல்லாமல் தேவதூதனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்ட இந்த நற்செய்தி தாங்க மரியாளுக்கு கிடைத்தது. ஆனாலும் மரியாள் என்ன செய்ய பாருங்க, ஆண்டவருக்கு அடிமை என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவ பிறப்பதற்கு அநேக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இரண்டாவதாக அதில் அழகாக சொல்லப்படுது பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் யோசேப்பு தன் வாழ்க்கையில் அர்ப்பணித்ததை குறித்து வேதம் சொல்லுது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24-25 வாசியுங்கள். இங்கு வேதம் சொல்லுது, யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாது ரகசியமாய் தள்ளிவிட எண்ணுகிறான். பாருங்க வேதம் தெளிவாக சொல்லுது, யோசேப்பு எப்படி இருக்கிறான்னா நீதிமானாய் இருக்கிறான். யோசேப்புடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு கடந்த நாட்களில் காலையில் நம்ம பெரிய தியானமாக எடுத்தோம், ஒரு வாரம் தொடர்ந்து. பாருங்க யோசேப்பு வாழ்க்கை நமக்கு வெளியே அழகா சொல்லுதுங்க. வேதம் தெளிவாக காண்பிக்கிறது, அவன் நீதிமானாய் இருந்து தன்னுடைய நீதிமான் என்று ஸ்நானம் யார் மூலமாக மரியாதை இழந்து போயிடக்கூடாது. இன்னும் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு திட்டம் இருக்கும், திருமணமாக போகுது, குடும்ப வாழ்க்கை அமைய போகுது, அதை எப்படி நடத்த வேண்டும் ஒரு திட்டம் வைத்திருப்பான், ஒரு காரியம் வைத்திருப்பான். ஆனால் தான் இருந்த இடத்தை விட்டு
தேவ திட்டத்திற்காக மரியாளை கூட்டிக் கொண்டு கடந்து செல்ல வேண்டும். தன் திட்டத்தை உடனே மாற்ற வேண்டும். தேவ திட்டத்திற்காக உடனே எகிப்துக்கு போகணும். தேவ திட்டத்திற்காக திரும்ப வரணும். தன் வாழ்க்கை எல்லா திட்டங்களையும் வெறுத்து சுயத்தை இழந்து தேவனுக்காக சகலத்தையும் செய்து வந்த யோசேப்பு இங்கே வேதம் அழகாக காண்பிக்கிறதுங்க. தன் முதற் பேரான குமாரனை பெருவிலும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு அந்த குழந்தையை தன் குழந்தையாக, யாருடைய குழந்தை? தேவனுடைய குழந்தை. யோசேப்பு நினைத்தால் நான் இதற்கு காரணம் அல்ல என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஒருபோது அவர் அந்தபடியான வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவள் தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவரை வளர்த்து அவரை ஆளாக்குவதற்கு, அவரை அந்த தேவ திட்டத்துக்கு ஏதுவாக நடத்துவதற்காக தன் சகல சுயமான விருப்பங்களையும் தன் சகல காரியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக காண்பிக்கிறதுங்க. ஆண்டவராய் கர்த்தருடைய இந்த பிறப்பில் இந்த ரெண்டு அருமையான வேதத்தில் சொல்லப்படும் மரியாள் மற்றும் அருமையான யோசேப்பு இருவரும் பாருங்க அழகா தங்கள் வாழ்க்கையில் இருந்த சகல விதத்தையும் சுயமான காரியத்தை விட்டு கொடுக்குறாங்க. மரியாளும் அதே போலதாங்க. தனக்கு இருக்கிற கனமான ஸ்நானம், இந்த கன்னிகை என்ற ஸ்நானத்தை கிறிஸ்து இயேசுவுக்காக விட்டு கொடுக்குறாங்க. அவருடைய திட்டம் நிறைவேறுவ ஆண்டவராக தேவன் தனக்கென்று வைத்த காரியத்தை தன் வாழ்க்கையை உடனே மாற்றிக்கொள்கிறார். ஆனால் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக கொடுத்திருக்கிறோமா? அவருடைய பிறப்பு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், ஆண்டவர் நம்மை அழைத்தவர் திட்டத்துக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய சுய ஆசை, சுயநலம் இவைகளை நாம் வெறுத்து தெய்வ திட்டத்திற்காக, மெய்யான காரியத்திற்காக எதையாவது இழந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அருமையான யோசேப்பு மற்றும் மரியாள் தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையில் திட்டம் நிறைவேற ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்க. இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அனனியா சப்பிராலை போல் இருக்கிறதா? இல்லை உங்கள் வாழ்க்கை அருமையாக வேதத்தில் காணப்பட்டது போல மெய்யான குடும்ப வாழ்க்கையை செய்த அருமையான நம்முடைய யோசுவா குடும்பத்தை போல இருக்கிறதா? இல்லை அருமையாக வேதம் சொல்லப்படுது ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை போல ஒற்றுமையாக இருக்கிறோமா? பொய் சொல்வதற்கு ஒற்றுமைப்பட்ட அனனியா சப்பிராலை போல அல்லங்க. இந்த யோசேப்பு மரியாளை போல தேவ திட்டம் நிறைவேற ஒன்றுபட்டு இழந்தவர்களைப் போல உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முதலாவது சகல ஜனங்களுக்கு ரட்சிப்பு வருவதற்காக நம்மை கொடுக்க வேண்டாம், அதைத்தான் கிறிஸ்து இயேசு கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம். ரெண்டாவது வேதம் சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் அந்த கொண்டாட்டம் கடைசி வரை வர வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் ஒன்றாக இணைந்து கர்த்தருக்காக எவைகளை கொடுத்திருக்கிறோம், கர்த்தருக்காக எவைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், எவைகள் நாம் இழந்திருக்கிறோம். இந்த அருமையான பண்டிகை நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் தாங்க. கிறிஸ்து இயேசுவின் திட்டம் நிறைவேற மரியாளும் யோசேப்பும் தங்களையே கொடுத்தது போல கணவன் மனைவி குடும்பத்திற்குள் எவைகளை கொடுக்கிறவராய், தேவ திட்டத்திற்காய், தேவனுக்காய் எதை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம் மாறுங்க. நம்முடைய குடும்பத்தில் தேவ திட்டம் உயர்ந்து கொண்டே வருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்ய ஆயத்தமாகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். மூன்றாவது காரியமாக திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வாசியுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வாசியுங்கள். மூன்றாவதாக அவருக்கு கொடுக்கப்பட்டது துதிகளின் பலி, ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்தினார்கள். அவர் பிறந்த ஜனமே என்ன உண்டாகிறது பாருங்க. அவர் பிறந்த உடனே அந்த இடத்துல பரமசனின் திரள் தோன்றி, இந்த இடத்துல மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது வேதம் அழகா சொல்லுதுங்க, ஆண்டவராகிய கர்த்தரை என்ன செய்தார்களாம்? துதித்தார்கள். ஸ்தோத்திர பலியினால் அவரை கனப்படுத்தின, அவருக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்தார்கள். சங்கீதக்காரர் அழகா பாடுகிறார். திருப்பி வாசியுங்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஐ வாசியுங்கள். வேதம் இங்கே தெளிவாக கற்றுக் கொடுத்து, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவராய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக என்ன செய்தால் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கென்று கொடுத்தார்கள். அவருடைய பிறப்புல காணப்பட்ட அடுத்த காரியம், கொடுக்கிற காரியம் எவ்வாறு இருந்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை கொடுத்தார்கள். அருமையாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுத நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்ம என்ன செய்யணுமா? அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்யணும்? துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில்
ஒவ்வொரு நேரமும் செய்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறாருங்க. அவருக்கென்று கொடுக்க வேண்டிய காரியம் எது? துதி பலிகளை செலுத்த வேண்டும், தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அதை கொடுத்தார்கள். அவர் பிறக்கும் பொழுது, அதை அறிவிக்கும் பொழுது, அவருடைய ஜனங்களுக்கு ஏதுவாக சகல காரியத்தையும் அவர் செய்ய வருவதாக அவருக்கு செலுத்தப்பட்ட பலிதான் ஸ்தோத்திர பலி. தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நேரங்களையும், எல்லா காரியங்களையும் அவர் பிரியப்படுவது போல இன்னும் மிக அதிகமாக பிரியப்படுகிற காரியம் தாங்க இந்த ஸ்தோத்திர பலி. ஆகல சங்கீதக்காரன் எக்காலத்திலும் அவரை துதித்து கொண்டு அவரை பாடிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, அழகா வேதம் சொல்லுது, தன் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்த போதும், துன்பங்கள் வந்த போதும், சவுலினால் துரத்தப்படும் பொழுதும், இல்லை தன் சொந்த மகனால் விரட்டப்படும் போதும் கூட அவருடைய வாயில ஓயாத ஒரே ஒரு பலி தேவனை ஸ்தோத்திரிக்கிற பள்ளிங்க. இன்று நம்முடைய நாவில் தேவன் நன்மை தரும்போது அந்த பலி வருகிறது, அவர் நமக்கு கடினத்தை தரும்பொழுது வருகிறதா? இந்த பண்டிகை ஞாபகப்படுத்த காரியம், கிறிஸ்து இயேசுவை தேவன் கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் சுகமா, பரலோகத்தில் எல்லா ஜனங்களும் எல்லா தூதர்களும் துதிக்கிற மத்தியில் இருந்த தேவனாய் கர்த்தர் அவைகளை விட்டுக்கிட்டு வந்தார். அப்போ கூட தேவனை ஒருபோது அவர் கனவீனப்படுத்தல. அந்த குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவரே நமக்கு சாட்சியா இருக்கிறாருங்க. நாம் கடினத்தில் தேவனை கனப்படுத்துகிறோமா? ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோமா? அவருக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கென்று எவைகளை கொடுத்து உயர்த்தி கொண்டிருக்கிறோம்? நம்மை உண்டாக்கின ஆண்டவராய் கர்த்தருக்கென்று அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் செய்த அதிசயங்களுக்கு, அவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காக துதி பலிகளை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்தி கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போங்க. அன்று அவருக்கு செலுத்தப்பட்ட பலி ஸ்தோத்திர பலிங்க. அவைகளை தேவ சேனை கூடி அவருக்கு என்ன செய்து கொடுத்ததுங்க. அப்படி நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நான்காவது காரியமாக அவருக்கு என்னத்தை கொடுத்தார்கள் என்று நாம் தியானித்து நிறைவு செய்ய அழைக்கப்பட்டோம். திருப்பி அவர் வாசியுங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 வாசியுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கே அருமையாக ஞானிகளை குறித்து, சாஸ்திரிகளாகி ஞானிகளை குறித்து வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் மரியாளுக்கு அருமையாக பிள்ளையை பெற்றெடுத்த மரியாள் இருந்த இடத்தில் கடந்து வந்து பாருங்க, பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து என்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து தங்கள் பொக்கிஷங்களினால் என்ன செய்கிறார்களா? அருமையாக அவரை கனப்படுத்தினார்கள். அவர்கள் ஞானிகள், வானத்தை ஆராய்ந்து குழந்தை பிறப்பதை அறிந்தவர்கள். அறிந்த பின்பதாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அதோடு என்ன செய்ய நிறுத்தி விடவில்லை. தங்களுக்கு இருப்பதை தேவனுக்காக கொடுத்தவர்களாய், தங்கள் பொக்கிஷங்களை கர்த்தருக்காக கொடுக்க பல்வேறு அதிகமான தூரங்கள் கடந்து வந்து இந்த இடத்துல வந்து தேவனுக்கென்று பொக்கிஷங்களை பாருங்கள், வெள்ளை போலத்தையும் காணிக்கையும் அவருக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். வேதம் தெளிவாக காண்பிக்கிறதுங்க. அவர்கள் தங்களுடைய திட்டம், தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய ஞானங்களை அந்த பிள்ளை பிறப்பதை அறிந்ததோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் தேவனுக்காக சகலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தங்களிடத்தில் இருந்ததை எடுத்து கொடுத்து, நீங்கள் சொல்லாங்க, இந்த காணிக்கையை மாற்றினா கொடுத்தாங்களா? இல்லை, அவருடைய நேரங்களை கொடுத்து வந்தாங்க. அவருடைய எல்லா கடினமான காரியம் இழந்து வந்தாங்க. அந்த பிள்ளையை காண வேண்டும், வணங்க வேண்டும் என்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்தார்கள்ங்க. வேதம் இங்கே அழகாக நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் ஆண்டவராய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்க ஒரே ஒரு காரியம், அவருக்கு என்று பொக்கிஷங்களை கொடுக்கிறோமா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பலிகளை எதிர்பார்க்கிற ஆண்டவர் அதே போல அவரை அடுத்து எதிர்பார்க்கிற காரியம் தாங்க பொக்கிஷங்களை கொடுக்கிற அனுபவம். தேவனுக்கு அப்போ ஆண்டவராய் கர்த்தர் பிறந்திருந்தார், பொக்கிஷங்களை கொடுத்தாங்க நம்ம சொல்ல. ஆனால் இப்போது எப்படி செய்வது? 2 விதமான காரியம் சொல்கிறது. ஒன்று அவருடைய பணிக்காக செய்கிறதுங்க. இன்னொன்று ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், அறியாத ஜனங்களில் கடினப்படுற ஜனங்களுக்கு செய்வது. தன் வேதம் அழகா சொல்லுது. ஒரு அருமையான பையன் தன்னுடைய தகப்பனார்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறந்தாருப்பா, அவரை பிறந்தாச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். ஆனால் ஏன் கிறிஸ்துமஸ்னா பரிசுகளை எங்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கிடையே மாற்றிக்கொள்ளும், இல்லை ஏழைகளுக்கு போய் கொடுக்குறோம், இல்லை வேறு ஆளுக்கு கொடுக்குறோம். பிறந்த நாள்லாம் யாருக்கு பரிசு கொடுக்கணும்? இப்போ எனக்கு பிறந்தாலும் எனக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு பிறந்தாலும் யாருக்கு கொடுப்பாங்க? உங்களுக்கு பரிசு, அதுவான நீதி. அப்போ இயேசுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? பரிசை கொடுக்கணும். ஏன் மாறாக வேற யாருக்கோ கொடுக்கணும்னு கேட்கும்போது அருமையான தகப்பனார் வேதத்து மூலமாக பதில் சொல்கிறாரு. வாசிங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்லுது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 25:40 வாசிங்கள். மத்தேயு 25:40. போதும். வேதாளகா சொல்லுது, மிகவும் சிறியவராகி என் சகோதராகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே
எனக்கு செய்தில் என்று இந்த தகப்பன் தருமையாக அந்த பிள்ளைக்கு விளக்கி காண்பிக்கிறாருங்க. பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக காண்பிக்கிறது, ஆண்டவராய் கர்த்தருக்கு நாம் எப்படி செய்ய முடியும். சிறியவர்களாகிய, கடினத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவையின் மத்தியில் உள்ளவர்களுக்கு நாம் கொடுப்பதினால, அவர்களுக்கு செய்வதனால, அவர்கள் நினைப்பதினால பிதாவை நினைப்பதாகும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு சமம் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பொக்கிஷங்களும் உங்கள் பொன்களையும் உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த எல்லாவித ஆசைகளையும் நாம் ஆண்டவராய் கர்த்தர் அவர் நாம் மகிமைக்காக பயன்படுத்த தான் கொடுத்திருக்கிறார். நாம் எதற்காக கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அநேக ஏழை எளியோர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒருபோதும் நன்மை வராத என்று ஏங்கிக் கொண்டு இருள் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷம் அன்று கிறிஸ்து இயேசுவில் வந்தது. இன்று அவைகளை நாம் கடத்தி செல்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏதோ ஒரு நன்மை நம்மால் பிறருக்கு உண்டாகிறதா? கிறிஸ்து பிறப்பில் வேதம் அழகா சொல்லுதுங்க, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு தான் வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாய் பாடல் பாடி நாம் என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோங்க, அவரை மகிமைப்படுத்தும். அந்தபடியான அவருடைய வார்த்தையை நாம் கடத்தி செல்கிறோம். இன்று நாம் ஆண்டவராய் கர்த்தருடைய பிறப்பை நினைத்து பக்கத்து வீட்டாருக்கோ இல்லை தேவையில் இருக்கிற ஒரு ஜன கூட்டத்திற்கோ ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? இல்லை தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறோமா? தேவனுடைய காரியத்திற்கு அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நம்முடைய ஆசைகளை இலக்கவோ ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதம் அழகா சொல்லுதுங்க, நம்ம இன்று நாட்களில் அதிகமாக பிரயாசப்பட்டு ஒரு ஜனக்கூட்டம் அதிகமாக சந்தோஷப்படுற காரியங்கள், இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டால் எவ்வளோ சந்தோஷம் வருது, எவ்வளோ நம்ம மகிழ்ச்சி களி கூர்ந்து ஆடுகிறோம், பாடல் பாடுகிறோம், கனப்படுத்துகிறோம், அவைகளை போட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வருவதற்கு பின்னணியும் கொடுத்த அனுபவம் தாங்க. அன்பின் வெளிப்பாடை கொடுப்பதில்லாமல் வராதுங்க. அன்று அந்த அருமையான புனிதர் நிக்கோலஸ் என்பவர் அவர் கொடுக்காவிடில் இந்த காரியம் வந்திருக்கிறாருங்க. அவர் அருமையான வேதம் சொல்கிறது, ஒரு அருமையான காரியம் தான் வேதம் சொல்கிற காரியங்க. குமாரனை அவர் கொடுத்தது போல தான் அவரை பின்பற்றி அநேகர் கொடுத்தார்கள், தங்கள் சகலத்தை கொடுத்தார் என்று அவர் கொடுத்தார். அவர் கொடுத்த ஒரே ஒரு காரியம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, தன் கை செய்வதை தன் வலது கை இடது கை அறியாதபடி அவர் கொடுத்தபடினால் இந்த கிறிஸ்துமஸ் பரிசு என்பது காலம் கடந்து வந்தது. இன்று நாம் இந்த பரிசுகளை கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டு அதிகமாக உற்சாகமாக நம்ம அநேக காரியம் செய்கிறோம். அதற்கு பின்னணி கொடுக்கிற அனுபவம், இன்று உங்கள் உள்ளங்களுக்கு கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? கொடுக்கிற குணம் இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்காக நம்ம எவைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? வேதத்தழகாக நம்ம கற்றுக் கொடுக்குதுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட இன்று அநேக வழிகள் இருக்கிறது. வேதம் ஆனால் நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு மெய்யான வழி, கொடுப்பதால இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதாய் மாறினது. கிறிஸ்து இயேசுவை பிதா கொடுக்காவிடில் இந்த கொண்டாட்டம் இருக்காதுங்க. கிறிஸ்து இயேசுவை பிதா தராவிடில் மனமகிழ்ச்சி நம்ம கடந்து வந்திருக்காது. நீங்கள் சந்தோஷத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் அநேக காரியத்தை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அவருக்கு ஒரே வழி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தான், ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தாங்க. அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வளர்ந்தாதாங்க இந்த கொண்டாடுவதை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆண்டவராக கர்த்தர் இந்த பண்டிகை காலங்கள் நம்மை அழைக்கிற காரியம் தாங்க. வேதம் அழகாக கற்றுக் கொடுத்தது போல, நம்முடைய தலைப்பு அழகாக கற்றுக் கொடுத்தது போல, கொடுத்ததினால் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் நீங்கள் கொடுத்ததினால் நிறைவேற போகுது. நீங்கள் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது? உங்களையா, உங்கள் பிள்ளைகளையா, உங்கள் குடும்பத்தையா, இல்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த பண ஆசைகளையா, இல்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா வித நாவினால அவர் கொடுத்த எல்லா நன்மையினால துதிவழியில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எவைகளை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்று, அவர் தன் குமாரனை உங்களுக்காக கொடுத்தது போல மீண்டும் நீங்கள் ஆவியில் வளரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு காலம் வளர்ந்து பெருகும் பொழுது நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறினால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள் இன்று அல்லங்க, என்றென்றும் பண்டிகை உங்கள் உள்ளங்களில் கடந்து வருங்க. இல்லை என்றால் இன்று ஒரு நாள் சந்தோஷம் மனமகிழ்ச்சி இருக்கும், திரும்ப உலக பாடு உலக கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்ய, சந்தோஷம் கடந்து போயிடுங்க. வேதம் தெளிவாக சொல்வது போல, என்னாலும் இந்த சந்தோஷம் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் குடும்பமாக ஒன்று சேர்ந்து கர்த்தருக்காக கொடுங்கள். வேதம் சொல்வது போல இந்த அருமையான சந்தோஷம் உலகமெங்கும் கடந்து செல்ல வேண்டும் என்றால் குமாரனை கிறிஸ்து கொடுத்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ இல்லை உங்கள் வாழ்க்கையோ கிறிஸ்துவின் பணிக்காக கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். இல்லை ஆண்டவராய் கர்த்தர் பணிக்காக உங்களது இருப்பதை கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். தேவன் கொடுக்காவிடில் மனமகிழ்ச்சி இல்லை, நீங்கள் கொடுக்காவிடில் இந்திய தேசமும் சரி சகல ஜனமும் சரி மனமகிழ்ச்சியை காணாதுங்க. ஆகையால் தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். வேதம் அழகாக கொடுது, கொடுத்தார் கர்த்தர், நாமும் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பண்டிகை நமக்கு கொண்டாடுகிறதாய் மாறுவதற்கு மிக அஸ்திவாரமான காரியம் கொடுக்கிறது தான். அன்பை வெளிப்பாடு கொடுப்பது தான். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிறார் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவராய் கிறிஸ்து கேட்டது போல கர்த்தர் உங்களை பார்த்து என்று கேட்கிறார். அன்பு செலுத்துவீர்கள், ஆனால்
கர்த்தருக்காக கொடுங்கள். எதையாவது செலுத்த ஆயத்தமாகுங்கள். எதையாவது தேவனுக்காக செலுத்தும் போது கர்த்தர் உங்களை இன்னும் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார். இந்த பண்டிகை காலங்கள் உங்கள் உள்ளங்களிலே கனத்தை கொடுக்கும்படியா, மகிமை கொண்டு வரும்படியா, உண்மையான கொண்டாட்டமானது உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் அவருக்காக கொடுக்கும் பொழுது கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். நம்ம ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்துவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, கொடுத்ததினால் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் என்று ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம். பிதா எங்களுக்காக குமாரனை கொடுத்தீர். சித்தம் நிறைவேற தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த யோசேப்பு மரியாள், ஆண்டவரே நீர் வந்தவுடன் ஆண்டவராய் கர்த்தர் பிறப்பு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது ஆண்டவரே பரமசேனையின் திரள் கூடி தோத்திர பலிகள்னால ஆண்டவரே அவைகளை கொடுத்துமை மகிமைப்படுத்தினார்கள். அநேகர் தங்கள் இருக்கிற பொன் ஆபரணங்களை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரே என்று கிறிஸ்து இயேசு எங்களுக்காக சகல சுகம், ஆரோக்கியம், பலன், ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள் சகலத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த அந்த சந்தோஷம், சமாதானம் இல்லங்களை கடந்து வந்திருக்கிறது உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. ஆனாலும் ஆண்டவரே அந்த சந்தோஷம், சமாதானத்தை பிறருக்கு நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை எங்களுக்கு தேவன் கொடுத்ததை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை என்று என் கரம் குறுகியதாக இருக்கிறது, நான் தரமாட்டேன் என்று பிடித்து கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவரே நான் உண்மையாக நேசிக்கிற ஒரு தெய்வம், அவர் என்று வேறொரு என் ஜீவன் இருக்கும் வரை அன்பு முழுமையாய் செலுத்துமான் என்று வெளியரங்கமாய் சொல்லாமல் உள்ளார்ந்த மனுஷனாய் கிரியையில் காண்பிக்க, கிரியையில்லா விசுவாசம் செத்ததாக இருக்கின்ற வேதம் சொல்வது போல் ஆண்டவரே கிரியையில் நடக்கையில் தேவனுக்கு என்று கொடுத்து எங்கள் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகைகள் ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்தோடு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னாலும் ஜீவனுள்ள மட்டும் தேவனுக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் தேவனுக்காக வாழ்கிறேன், என் ஜீவனை அவருக்கு என்று கொடுக்க ஆயத்தம், அவர் என்னை பார்த்துவார் என்ற மன மகிழ்ச்சியோடு எல்லா நாளும் உள்ளங்களும் இல்லங்களும் இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் கடந்து வர கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த கொடுக்கிற அனுபவத்தை தாரும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம்ம யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 301வது பாடலை பாடுவோம். அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ. கீதங்களும் கீர்த்தனைகளும் 301வது பாடலை பாடுவோம். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரமயாகத்தை கழிப்போமோ, யூதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யாக்கோபிலோனை உதிக்குமென்றே, இஸ்ரவேல் ராஜர் செங்கோலெங்கும் கதிக்குமென்றே. யாக்கோபிலோனை உதிக்குமென்றே, இஸ்ரவேல் ராஜர் செங்கோல்
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி. தேவனே, உம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே நன்றி. காணிக்கைகளுக்காக, தேவனுக்காக செலுத்தப்பட்ட இந்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பிரயாசத்திலும் உழைப்பில் மறந்து ஆண்டவருக்கு என்று காணிக்கையாக கொடுத்தவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அவருக்கு ஈடாக பலன் செய்கிறார். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் நேர்மையான கடந்து வரட்டும். ஆண்டவரே, தேவரே, நேர்மையான காணிக்கை உடைய பணிக்காக பயன்படுத்த கர்த்தரை சகலத்தில் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரே, நேர்மையான கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் காரியங்கள் ஆண்டவரே பிறந்தால் இது சகல ஜனத்திற்கும் சந்தோஷம். எங்களுக்கோ கிறிஸ்து இயேசு பிறந்தது ஆண்டவரே இன்னும் பூரணப்படும்படியா தேவன் கொடுத்த அழைப்பில் நாங்கள் நடக்க எங்களை அழைக்கிறது. ஆண்டவரே, அவைகளை அறிந்தவர்களாக கர்த்தாவே, இந்த பண்டிகை காலங்களில் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கிறிஸ்து இயேசு பிறந்த நன்னாளில் ஆண்டவரே எங்களை உண்டாக்கின கர்த்தருக்காய் இவையாகவும் செய்ய ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்ல வளர்ச்சி ஆரோக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, தேவனுக்காக காரியம் நடப்பிக்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, விசேஷமாக இந்த வேலையில் திருச்சி உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனை நீ கொடுத்த ஆண்டவரே இந்த அருமையான பண்டிகை காலத்தில் சந்தோஷங்கள் சமாதானங்கள் ஆண்டவராய் கர்த்தரை ஆண்டவரே நீ பிறந்து இந்த நற்செய்தி நாங்கள் ஒவ்வொரு நாள் கடந்து சென்று வீடு வீடாக நற்செய்தி விதைத்திருக்கிறோம். அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறோம். அவைகள் ஒவ்வொரு இல்லங்களையும் கடந்து வர பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு குடும்பங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் கொடுக்கும்படியாக கடந்து வரட்டும். தேவனை எளிமையான ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எளிமையான பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளையோட வாழ்க்கை, பேர பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதத்தை காணும்படியாக அமைய கர்த்தர் சகல காலத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்தினால் ஐஸ்வர்யத்தினால் வைத்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தது போல எளிமையான பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமும் கனமும் மகிமையும் உலகத்திற்குரிய ஐஸ்வர்யமும் பரத்துக்குரிய சந்தோஷமும் கடந்து வரப்படுகிறார். திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் கட்டப்படட்டும். நாளுக்கு நாள் தேவனுக்கு ஆண்டவரே மகிமை காணும்படியா வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, தேவன் நீ காண்பிக்கிற மகிமையுள்ள ஆண்டவரே அன்பு ஐஸ்வர்யங்கள் ஆண்டவரே தேவன் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் கர்த்தருக்கு நிலையான ஆசீர்வாதம் என்னால் விட்டு போகாது பரத்திலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் நிறைத்து வல்லெடுத்துவீராக. ஆண்டவரே, இவரை சொல்லுகிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தருமையான பண்டிகை காலங்கள் ஆண்டவரே கர்த்தர் கடந்து வந்து வருகின்ற தாழ்வான அதே போல வருகின்ற எல்லா காரியங்களும் நன்மை வைக்க முடியாது. ஆண்டவரை கடந்து வரை கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவரே, இந்த அருமையான வேளையில் உடைய பிள்ளைகளுடைய கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் தனித்தனியாக உடைய கருத்தை கொடுக்கிறோம். ராஜா, நீ வாழாக்க அவள் தலையாக்குன்னு ஆண்டவர் இந்த சத்துருக்கள் மத்தியில் இந்த தலையை இணையான விஷயங்களை உயர்த்தி கனப்படுத்துன்னு சொன்னது போல கர்த்ததாக ஆண்டவரே எல்லா வெட்கத்துக்கு பதிலாக எல்லா ஒதுக்கப்பட்ட நாட்களுக்கும் எல்லா அவமானத்துக்கு ஈடாக கர்த்தர் சகல நன்மையினால் முடிய பண்ணி தேவரே நீ சகலத்தை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களுடைய கருத்தை கொடுக்கிறாங்க. குடும்பங்களுக்கு தேவனுடைய கரம் கடந்து செல்றாங்க. குடும்பங்களுக்கு ஆண்டவரே மரியாதை யோசேப்பு போல ஆண்டவராய் கர்த்தர் எல்லா குடும்பங்களும் ஐக்கியத்திலும் அன்பில் வெளிப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய கலிகூறுபடியான குடும்பமாய் கட்டப்படும். அந்த குடும்பத்தில் சகல காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசம் கர்த்தர் அதிக பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லாமே நன்மை காணப்படும். தேவன் சகல ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை நிறைவான காரியம் உண்டாக்குவதற்கு கிருபை செய்கிறார். ஆண்டவரே, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியம் என்று சொன்னது போல அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவரே, இந்த நிலையான வேளையில் ஆண்டவரே எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சிறுபிள்ளைகளுடைய கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சிறியவரை ஆண்டவரே சிறுபிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவராக கர்த்தர் ராஜா உடைய பிள்ளைகளை நீ நேசித்து ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலே தேவனை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பெறும்படியா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, தேவரே நீ நாம அவங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த ஆண்டவரே விடுமுறை காலங்கள் எல்லா நேரங்களிலும் பலனுண்டாகும்படியா கடந்து வர கர்த்தர் பண்ணுங்க. ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை கத்து ஞானத்தில் வளர்ந்து பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லா காரியங்களும் கர்த்தர் வல்லணிக்கப்படுவீராக. ஆண்டவரே, அப்பா திருச்சியில் வாலிபர்கள் குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு
செய்வீராக ஆண்டவரே. உன் மன விருப்பத்தோடு ஆகக்கூடாது என்று தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமை ஆண்டவர் நீ கடந்து வருவீராக ஆண்டவரே. அப்பா நெடுங்காலமாய் காத்திருந்தது இருதயத்தை இழைக்கப்படும் வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லுங்க. அப்பா உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே காத்திருத்தல் முடிய பண்ண ஆண்டவரே விரும்பின காரியத்தை கர்த்தர் கொடுத்து நன்மையானவர்களை காண்படியா பூரணமான வரத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்தவருடைய வாழ்க்கை ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் உயர்ந்த இடத்துல வைத்து கனப்படுத்தி மரியாதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எங்கு வைக்கப்பட்டாலும் அதே இடத்துல கர்த்தருடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்கப்படுங்க ஆண்டவரே. ஏராளமான பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அடுத்த இடத்துக்காக வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கவர்கள் அது நல்ல வேலை வாய்ப்பினால அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்திற்கு இதுவாய் நடத்தி சொன்னாண்டவரேப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த கருத்தை கொடுக்கிறாண்டவரேப்பா. அப்படிப்பட்ட வாழ்வுகள் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கத்த நல்ல ஏற்றுவை நல்ல மணமகனை கொடுத்து கத்தர் ஆசுவதிப்பீராக ஆண்டவரே. இம்மாணவர்களை கூட வந்து ஆண்டவராக கத்தர் ஒவ்வொருவரும் கூட தங்கியும் ஆண்டவரே திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய குடும்பத்தில் ஆண்களையும் பெண்களையும் கருத்தில் கொடுக்கும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் முயற்சிகள் அவங்க எடுக்கிற எல்லா ஆலோசனைகளுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் எல்லா காரியங்களையும் தேவக்காரன் கூட கடந்து வரட்டும் ஆண்டவரே. காரிய சுத்தியோ கத்தராக ஆண்டவரே ஆண்டவராக கத்தர் அப்படியா உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் காரிய சுத்தியை தகுதியாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா குறைகள் நிறைவாகட்டும். நிறைவான வரும்பொழுது எல்லா குறைகளும் அகன்று போக ஆண்டவரே. பூரணமான சகலத்தை நிறைவாக மாற்றுகிறவர் ஆண்டவரே. உமால வருகிற சந்தோஷம் உமால கொடுக்கிற ஆண்டவரே நீர் வந்தால் வருகிற சமாதானங்கள் குடும்பங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. இவர் எப்படியாக குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பீராக இல்லற வாழ்வில் கத்தர் நிறைவான சந்தோஷம் கடந்து வரட்டும். தேவன் தருகிற எல்லா வித ஆண்டவரே தேவன் கொடுக்கிற எல்லா வித ஐஸ்வர்ய சம்பத்தினால குடும்பங்களை கத்தர் கட்டுவீராக ஆண்டவரே. தேவைக்காக எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைகள் உள்ளவர் வாழ்க்கையில் கத்தரை நிறைவாக்குவீராக ஆண்டவராக கத்தர் ஆண்டவரே அருமையாக சொன்னது போல ஆண்டவரே அதே போல் நாங்கள் உண்மையே ஆராதிக்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பமாக கத்தரை மகிமைப்படுத்த எல்லா குடும்பங்களும் ஆண்டவரை நேசிக்க பாவுடைய சமூகத்தை அதிகமாக கலிகூர்ந்து மகிழ ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தர் ஒற்றுமையும் ஐக்கியத்தை தேவன் தந்தவீராக அப்பா குடும்பங்களில் பண்டிகை காலங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசு பிறக்கும் பொழுது அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் ஜனங்கள் மீட்கப்பட்டது போல நெருக்கத்திலும் வேதனையிலும் பிரிவிலும் இருக்கிற அநேக குடும்பங்கள் என்னால் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒன்றாய் எழும்பட்டும் ஆண்டவரே. கத்த குடும்பங்களை இன்னுமாக எழுப்பி உடைய திருச்சபையை மகிமையை அலங்கரித்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர்களுடைய திட்டம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல திருச்சியில் ஒவ்வொரு முதியோர்களையும் பெரியோர்களையும் வயது முதிர்ந்தவர்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக பண்ணுங்க ஆண்டவரே. வெள்ளத்தினால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் பேரப்பிள்ளைகளின் மேன்மை கண்டு தேவனை மகிமைப்படுத்த நன்றியால் கத்தரை துதிக்கி வெள்ளத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியம் வர பண்ணி நீரே திடப்படுத்துகிறார் ஆண்டவரே. கத்தாவே இந்த பிள்ளைகள் படிக்கிற பிரயாசத்தை உடைய கருத்துல கொடுக்கிறோம். பார்க்கிற எல்லா காரியங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. செய்கிற எல்லா வேலைகளுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒன்றும் குறையாமல் உயர்ச்சி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அருமையான பண்டிகை காலங்களில் ஆண்டவராக கர்த்தர் குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள எங்கள் திருச்சபையில் தேவனை சகல விதத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து தருவீராகப்பா. எந்த ஒரு ஆண்டவரே நல்லவீனம் சுகவீனம் வராதபடி உடைய பிள்ளைகளின் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. வெள்ளத்தினால் இடைப்படட்டும் ஆண்டவரே. தேவன் தருகிற நன்மை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவள் பார்க்கிற வேலைகள் தொழில்துறைகள் எல்லா ஆண்டவரின் ஆசீர்வாதமாய் மாறட்டும். கிறிஸ்து இயேசு இல்லங்களை பிறப்பீராக உடைய உள்ளங்களை கத்தர் பிறப்பீராக உடைய பிறப்பின் சந்தோஷங்கள் எல்லா இடங்களும் அறிவிக்கத்தக்கதா உடைய முகங்கள் சகல ஜனங்கள் காணும்பொழுது பிரகாசம் அடையத்தக்கதா நீர் அவர்களை பிரகாசிப்பீராக. எங்களுடைய ஆண்டவரே திருச்சபை ஜனங்கள் உமக்கு நேராக கடந்து வர அப்பா உலகத்திலும் தேவன் திட்டத்திலும் வளர்ந்து பெருக உதவி ஆண்டவரே. அப்பா அநேக கண்கள் என்பதாக ஆண்டவரே உம்மை ஆராதித்த பிள்ளைகளா தேவனை தேடின பிள்ளைகளா அவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் கனப்படுத்தி இருக்கிறார். ஒன்று குறையாமல் கர்த்தர் அதிகமாக வரும் அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து கண்டு காண்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் ஆண்டவரே. உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே அநேக அதிகாரிகள் அநேக உயர்ந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் எழுப்பப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உண்மையான பண்டிகை காலங்கள் உடைய இல்லங்களில் எல்லா இடங்களும் சமாதானம் கொடுக்க முடிய கடந்து வரட்டும். கருத்தை கொடுக்கும் ராஜா ஆண்டவரே. உடைய தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு கூட வரட்டும் தகப்பனே. ஆண்டவராக கர்த்தர் உலகத்துக்கு
வாக்கியங்களை கடந்து சொல்ல போகிறோம். கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஒரே பேர குமாரன் எங்களுக்காக கொடுத்தார். நாங்களும் அவருக்காக எங்கள் வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இந்த வாழ்க்கையை அவரை உடையவர்களாக வாழ்ந்து எங்கள் ஜீவனில் மட்டும் அவருக்காக எங்களை அர்ப்பணிக்க நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை சாராண்டவரை, மன உறுதியை சார், இடறி போகாதவரை பலத்தை சாராண்டவரை. அப்பா அவருடைய தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்புகளுடைய பிள்ளைகளை கொடுக்கிறாண்டவர். அப்பா அவருடைய பலமுள்ள கரங்களை பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்திட்டு ஆண்டவரை ஆண்டவராய் கத்த சொன்னது போல ஆண்டவரை பலமுள்ள ஆவி அல்ல ஆண்டவரை பலமுள்ள ஆவியை கொடுத்து சொன்னது போலப்பா உடைய பிள்ளைகளுக்கு வயிற்று நாமே அல்ல பலமுள்ள பராமரிப்பு ஆவியை கத்த கொடுப்பீராக. வருகின்ற ஒவ்வொரு காரியம் வருகின்ற எல்லா நாட்களும் இந்த பிள்ளைகள் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பயமல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிற அவரோடு கொடுக்கிற பலத்தோடு உலகத்துல சகல காரியத்தை எதிர்கொண்டு ஓடும் நல்ல பலத்தை நல்ல பலமுள்ள ஆவியக்கத்தை தருவீராக ஆண்டவரே. பராக்கிரம சீக்கிரமாய் கத்த ஓட உதவி செய்ய ஆண்டவரே. நீரே பரிகாரியான கத்தன்னு சொல்வது போல உடைய பிள்ளைகளுக்காக நீர் அடிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவரை மீட்டி அதே போல ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் ருசி பார்த்து வாழ்நாள் தான் வாழ கற்றுக்கூட கடந்து வாழும் தேவையான தருமையான பண்டிகை காலங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நன்னால் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே எப்பொழுதும் நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வருவதாக கடந்து வரட்டும். ஆண்டவரே வேதத்தில் பார்ப்பது போல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற செய்தி ஆண்டவரே அந்தபடிய உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படட்டும், உள்ளார்ந்த மனுஷன் சந்தோஷம் பெறட்டும். கிறிஸ்து இயேசு உள்ளத்தில் கடந்து வாழும் ஒவ்வொரு தனி மனிதரையும் தனித்தனியாக உள்ளத்தில் கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனையோடு துக்கத்தோடு இருக்க பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் தாமதமாக காத்திருந்து வருத்தப்பட்டு அடுத்த நடக்காத நம்பிக்கை இழந்த பிள்ளைகள் உடைய அன்பு பிறப்பாடு புத்துயிர் கொடுக்கக்கூடிய கடந்து வரட்டும். நீரே இறைவானவரா ஆண்டவரே சந்தோஷத்தால் உள்ளங்களை திடப்படுத்தும், வெள்ளத்தில் ஆரோக்கியம் வரப்படுகிறார்கள். வல்லங்களை கருத்துக்கள் சார்ந்து கொடுக்கிறோம். தெய்வீக பிரசனம் தெய்வீக பாதுகாப்பு எப்பொழுதும் கூட வரட்டும். உதவிகளை கொண்டு பராமரித்துக் கொடுங்க. எல்லா துதி கனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அறிவியலும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்று சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஒரே ஒரு சில அறிவிப்புகள். ஆலயம் முடிந்திருப்பதாக உங்களுக்காக கேட்க ஆயத்தமாக இருக்கிறது. தயவாய் வாலிபர்கள் நீங்கள் உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அதே போல இன்று மதியம் நடைபெறும் 2ஆம் ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக 2வது பரிசு திருவிழாவை முடிந்த பின்பதாக நமது ஆலயத்தில் வைத்து புதிய ஆலய கட்டுமான பணிக்கான பொதுவான ஆலோசனை கூடுகை நடைபெறும். திருச்சபையால் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். இப்படிக்கு சேகர தலைவர். நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 40வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் உன்னது. Amen.
எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.